மதுரக்காரன் தாண்டா. பெரிய ஊரு பெரிய திருவிழா எல்லாரும் ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க. நானும் மதுரக்காரன் தாண்டா அப்படின்னு சொல்லிக்கிறது இல்ல, பலருக்கும் பெருமை உண்டு. அப்படி என்னடா மதுரக்காரன் சொல்றதுல என்ன பெருமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரையை பொறுத்த வரைக்கும் பல விடயங்கள் உலக புகழ் பெற்றதுங்க. அப்படி பாத்தீங்கன்னா மதுரை மல்லி, மதுரை மறிக்கொழுந்து, மதுரை ஜல்லிக்கட்டு, அதையெல்லாம் தாண்டி மதுரை நடக்கக்கூடிய சித்திரை திருவிழா. அப்படிப்பட்ட சித்திரை திருவிழாவை தான் இன்னைக்கு நம்ம பகுதியில் பார்க்க போறோம். அதனாலதான் மதுரைக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுல நமக்கும் பெருமையா இருக்கு. ஸோ மதுரையில் நடக்கக்கூடிய இந்த சித்திரை திருவிழாவில் முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில அழகர் ஆத்துல இறங்குறது தான் எல்லாரும் முக்கியமான நிகழ்வை பார்ப்பாங்க. இந்த ஒரு சித்திரை திருவிழாவில் நடக்கக்கூடிய முதன்மையான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில மதுரை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நடக்கக்கூடிய திருக்கல்யாண நிகழ்வு தான். இந்த கதைக்கு பின்னாடி மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் எப்படி திருமணம் நடக்குது, எப்படி நடந்தது, அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதா இந்த பதிவு முழுக்க பார்க்க போறோம். ஸோ இதுக்கு அடுத்து ஒவ்வொரு பதிவுகளா தொடர்ந்து சித்திரை திருவிழா பற்றிய முழு தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் உருவான கதையை முதல்ல பார்த்துடலாம். 1000 வருடங்களுக்கு முன்பாக மலையத்துச்சுவ பாண்டியன் அப்படிங்கிற மன்னன், பாண்டிய மன்னன் மதுரையை ஆண்டு வந்திருக்காரு. இந்த மலையத்துச்சுவ பாண்டியனுக்கு காஞ்சன மாலை அப்படிங்கிற மனைவி இருந்திருக்காங்க. இவங்க இருவருக்குமே பார்த்தீங்கன்னா வெகு நாட்களாக குழந்தை இல்லாம இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட காலத்துல இந்த இருவரும் சேர்ந்து சிவன் பார்வதியை நோக்கி பூஜை புஷ்கரணங்களை செய்து யாக வேள்வியை நடத்துறாங்க. அப்படி யாக வேள்வி நடத்தும் போது சிவபெருமானும் பார்வதி தேவியும் மனமுருகி இவங்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்குறாங்க. அப்படி பார்வதி தேவியே ஒரு மறு அவதாரமா உருவெடுத்து 3 வயது குழந்தையாக மாறி வேள்வித்தீயிலிருந்து இந்த மலையத்துச்சுவ பாண்டியனோட மடியில் பிறக்கிறாங்க. அப்படித்தான் பார்வதி தேவி மாறி மீனாட்சி அம்மனாக உருவெடுக்கிறாங்க. இந்த பார்வதி தேவி தான் மீனாட்சி அம்மனாக பிறந்து அங்கேயர் கன்னி அப்படிங்கிற பேர்ல அந்த காலகட்டத்துல அழைக்கப்பட்டிருக்காங்க. இன்றும் மதுரையில பலரும் அங்கையர் கன்னி அம்மையார் அப்படிங்கிறதான் மதுரை மீனாட்சி அம்மனை அழைக்கிறாங்க. மீனாட்சி அம்மன் பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா 3 அணங்களோட பிறக்கிறாங்க, அதாவது 3 மார்புகளோட பிறக்கிறாங்க. அப்படி வளர்ந்து வரக்கூடிய மீனாட்சி அம்மன் ஒரு காலகட்டத்துல வளர்ந்து தேவர்கள் எல்லாம் 8 திக்கில் உள்ள தேவர்களையும் வென்றெடுக்கிறாங்க. அப்படி கடைசி கட்டத்துல கைலாய மலைக்கு சென்று கைலாமலையில் உள்ள சிவபெருமானை எதிர்த்து நிற்கிறாங்க. சிவபெருமானை எதிர்த்து நிற்கும் போது நேருக்கு நேரா பாக்குறாங்க. அப்படி நேருக்கு நேரா பார்க்கக்கூடிய தருணத்திலே பாத்தீங்கன்னா 3 அணங்கள்ல ஒன்று மறைந்து விடுகிறது. அப்படி 3 மார்பகங்கள்ல ஒன்று மறைந்த உடனே அப்பவே முடிவு பண்ணிடுறாங்க, மீனாட்சி அம்மன் இவர் தான் நம்முடைய மணவாளன் அப்படின்ற முடிவு பண்ணிடுறாங்க. அந்த நேரத்திலே சந்தோஷத்திலையும் மகிழ்ச்சியில இருக்காங்க, வெட்கப்படுறாங்க. சிவபெருமான் மீது காதல் கொள்றாங்க. அதை கண்ட சிவபெருமான் நேரம் வருகின்ற போது நானே மதுரைக்கு வருவேன், சோமவார தினத்துல வருவேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு. அந்த உறுதியின் பேர்ல அங்கு சென்று மீனாட்சி அம்மன் தன்னுடைய தாய் தந்தைக்கு இந்த செய்தி சொல்றாங்க. அவங்களுக்கு வரம் கொடுக்கும் போதே சிவபெருமான் சொல்லியிருக்காரு, ஒரு காலகட்டத்துல நானே நேரில் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்ட்டு வரம் கொடுக்கும் போதே இதை சொல்லியிருக்காரு. இந்த மலையத்துச்சுவ பாண்டியனும் காஞ்சன மாலையும் இதை முன்பே அறிந்திருப்பார்கள். மீனாட்சி அம்மன் நேரில் சிவபெருமானை பார்க்கும்போது இது உறுதி செய்யப்படுகிறது. அப்படி உறுதி செய்த சிவபெருமான் நேரடியா சோமவார தினத்துல மதுரை நோக்கி வர்றாரு. பொதுவா சிவபெருமான் புலித்தோலையும் பாம்புகளையும் அணிந்திருப்பாரு. அப்படி இல்லாம அழகான சுந்தரேஸ்வரராக மதுரைக்கு மாப்பிள்ளையாக வர்றாரு. அப்படி நேரில் மீனாட்சி அம்மனை அன்றைய தினத்துல திருக்கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த ஒரு நிகழ்வு தான் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த சித்திரை திருவிழாவில் முக்கியமான நிகழ்வாக, முதன்மை நிகழ்வாக திருக்கல்யாண நிகழ்வு நடைபெறுகிறது. பொதுவா கல்யாணம் அப்படின்னாவே சமையல் அப்படிங்கிற விஷயம் தடபுடலா இருக்கும். அதுவும் மதுரையோட பட்டத்திலவரசி ராணியாக பதவியேற்கிற இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா மலை போல சாதங்கள் சமைத்து குவித்து வைக்கப்பட்டிருந்ததாம். அப்படி அந்த சமையல்ல பாத்தீங்கன்னா கால்வாசி பகுதி கூட காலியாகலையாம். இதை அறிந்த மீனாட்சி தேவி உடனே தன்னுடைய மணவாளன்கிட்ட சிவபெருமான்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரியே அதிகப்படியான சாதங்கள் மீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. உடனே கைலாய மலையில் உள்ள 2 குண்டோதர்களை அழைத்து இதை உண்ணும்படி பணிக்கிறாரு. அப்படி இந்த 2 குண்டோதர்களும் சில மணித்துளிகளில பாத்தீங்கன்னா அனைத்து உணவுகளையும் பலகாரங்களையும் தின்று தீர்த்து விடுகிறார்கள். உணவுகளை அறிந்துவிட்டு அவர்களுக்கு அடங்காத தாகம் ஏற்படுகிறது. அப்பொழுது அண்டாவாக அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. இருந்தும் தாகம் அடங்கவில்லை. என்ன செய்வதென்று எல்லாரும் விழித்து கொண்டிருக்கின்ற வேளையில சிவபெருமான் என்ன பண்றாருன்னா அந்த மதுரை பகுதியில தன்னுடைய கையை வைத்து ஒரு ஆறை உருவாக்குகிறார். அந்த ஆறு தான் இன்று வைகை ஆறாக உருவெடுத்து ஓடுகிறது.
அப்படி சிவபெருமான் தன் கையை வைத்து உண்டாக்கிய ஆறுதான் வைகை ஆறு என்று அழைக்கப்படுகிறது. அந்த வைகை ஆற்றிலிருந்து தண்ணியை குடித்த பிறகுதான் அந்த 2 குற்றத்தூர்களுக்கும் தாகம் அடங்கியதாக வரலாறு சொல்கிறது. அப்படி என்றால் கள்ளழகர் மதுரைக்கு வருவதற்கு காரணம் என்ன, அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய கதைகள் என்ன, எதிர்சேவை என்றால் என்ன, அழகருக்கு ஏன் ஆற்றில் நீர் இறைக்கப்படுகிறது, நீர் ஏன் பீச்சி அடிக்கப்படுகிறது, மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கக்கூடிய வரலாறு என்ன, இப்படி எளிதாக பல பதிவுகளை பதிவிட்டிருக்கின்றேன். எல்லா பதிவுகளையும் பார்த்து பக்தி பரவசமடையுங்கள். மறக்காமல் மதுரை சித்திரை திருவிழா என்ற கமெண்ட்ஸை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து மதுரையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் உங்களுக்கு கதையாக கேட்டு ரசிக்கும்படி உங்களுக்கு பதிவிடுகிறேன். எனவே தொடர்ந்து நீங்கள் பயணிக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம்.